ஒரு சோறு. அதுக்கு சரியான காம்பினேஷன் இதுதான், இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி தொட்டு நக்கடி சொல்லுவாங்க பழமொழி. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆகவே கொஞ்சம் இஞ்சி பச்சடி வரும், நல்ல ஒரு சோறு வரும். இது ஒரு கூட்டான நமக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நாட்களில் கடைசி வாரம். இதில் சில ஆலோசனையோடு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். தெரிந்த ஒன்று தான், ஆனாலும் வாசிக்கப்படி கேட்குறேன். நெகேமியாவின் புத்தகம், தி புக் ஆஃப் நெகேமியா, 4ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 4:10. அப்பொழுது யூதா மனிதர், சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. எல்லா கவனிக்கும்படி கேட்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, யூதாவின் மனுஷர், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, யூதாவின் மனுஷர் நெகேமியாவை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை, சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அங்கே. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் யூதாவிலே யூதா ஜனங்கள் நேபுகாத்நேசராலே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அவர் அந்த காலகட்டத்திலே எரேமியாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் 70 ஆண்டுகள் கழித்து மீண்டும் என்ன செய்வீங்க, தங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவீர்கள், மீண்டும் கட்டப்படும் என்றெல்லாம் சொல்லி தீர்க்கதரிசனம் வைத்தார். அந்த 70 ஆண்டுகள் கழித்து அந்த தரியு ராஜா, பெர்சிய மன்னன், அவர்கள் போவதற்குரிய எல்லா வழிகளையும் அவன் ஏற்பாடு செய்தான். ஆக பங்கு பங்காக அல்லது ஒரு 3 பங்காக ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். எஸ்ரா, பிரதான ஆசாரியனாக யோசுவா, செருபாபேல், இவர்களை எஸ்ரா ஆசாரியன் மூலமாக ஒரு கூட்டம் வந்தது ஆலயத்தை கட்டுவதற்கு. செருபாபேல் யூதா ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். அவரெல்லாம் வந்து அவரவர் குடியிருப்பை கட்டுவதற்கு, வீடுகளை கட்டுவதற்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நெகேமியா ஒரு செய்தியை கேட்கிறார். அந்த தேசத்திலே ஜனங்கள் ரொம்ப பாடுபடுறாங்க. தீக்கிரையாக்கப்பட்ட தேசம் அப்படி தான் கிடக்குது. அப்பப்போது கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஆலயத்தை கட்டுறாங்க அல்லது அவங்க வீட்டை கட்டுகிறார்கள். தீக்கிரையாக்கப்பட்ட தீக்கிரையாகவே தான் இருக்கிறது. அதோடு மாத்திரமில்லை, சில கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், வழிப்போக்கர்கள் ஆங்காங்கே தூரம் தூரமாய் கட்டப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் இடத்தில் கொள்ளையாடி விட்டு போய்கிறார்கள். இன்னும் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் வேதனை அனுபவிக்கிறபடினாலே என்ன செய்வது தெரியவில்லை. யோசித்துக் கொண்டிருக்கும் போது இவனுக்குள் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே ஆண்டு சமூகத்தில் அழுது ஜெபித்து அதற்கு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவினிடத்திலே அவன் அனுமதி கேட்டான். ராஜா அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அவன் வந்து அலங்கத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டான். அலங்கத்தை கட்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நெகேமியாவின் புத்தகத்தில் இருக்கிறது. 52 நாட்களிலே அலங்கத்தை கட்டிவிட்டான். அலங்கத்தை கட்டி எல்லாம் முடித்து பிரதிஷ்டை பண்ணி ஆகிவிட்டது. அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை குறித்து தான் பல பகுதி இங்கே வாசிக்கிறோம். அதிலே ஒன்றுதான் சொல்லப்படுகிறது. யூதாவின் மனுஷர் சொல்கிறாங்க, எங்கள் பலன் குறைந்து போனது. அதோடு மாத்திரமல்ல, மண்மேடு என்ன செய்யுது, மிச்சமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? ஆனால் எப்படின்னா, எங்களுக்கு பலன் இல்லை கட்டுவதற்கு. காரணம் என்ன என்று சொன்னால், இடையூறு பண்ணக்கூடியதான அநேக எதிராளிகள் அந்த இலையில் இருந்தார்கள். சன்பல்லாத்து தொபியா என்றதான ரொம்ப முக்கியமான அதிபதிகள், பெர்சிய மன்னனுடைய அதிபதிகள் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு பயங்கர பொறாமைன்னா இவன் ஆலயம் கட்டக்கூடாதுங்கிறத ஒரு பொறாமை. எதற்கு என்று சொன்னால், இதில் நடந்த சம்பவங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி, இவர்களெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுற காலத்தில் இவர்கள் இந்த யூதா ஜனங்கள் அவர் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டபடினாலே அவர்கள் தங்களை பரிசுத்த ஜனம் என்று சொல்வார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியரோடு கலந்து விட்டபடினாலே அவருடைய பரிசுத்த தன்மை, ஆபிரகாமின் பரிசுத்த வித்து கெட்டு போயிற்று. அவர்கள் இந்த எல்லைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை யூதா ஜனங்கள் தீட்டுள்ளவர் என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு பெயர் சமாரியர். ஆகவே அவர்கள் சமாரியர் என்று பெயரிட்டு அசீரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் 10 கோத்திரமும் கலந்து சமாரியர் என்றதான ஒரு 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 கூட்டம், ஒரு கலப்பின ஜாதி ஏற்படுத்தப்பட்டு சமாரி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அவர்கள் இங்கே நாங்கள் ஆலயத்தை ஆராதிக்க வருவோம்னு சொன்னபோது சொல்லிட்டான், யூதா ஜனங்கள் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னபடினாலே இதே போல ஒரு ஆலயத்தை, ஏற்கனவே இருந்த ஆலயத்தை போலவே அவர்கள் சமாரியாவிலே சூப்பராக ஒரு ஆலயம் கட்டிட்டாங்க. ஆகவே அந்த ஆலயம் இருக்கும்போது ஏன் இவர்கள் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும்? அந்த ஆலயத்துடைய எல்லா வழிமுறைகள் இருக்கும்போது நீங்கள் வாங்க, அங்கே வாங்கன்னு சொன்னபோது தேவன் எருசலேம் தான் வாசம் பண்ணினார். ஆகவே எருசலேம் தான் தேவனுடைய வாசஸ்தலம், எருசலேம் தான் ஆலயம் கட்டப்படும், உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த சமாரிய பகுதியில் உள்ளவன் தான் சன்பல்லாத்து தோபியா என்பன். அவனுக்கு இந்த ஆலயம் கட்டக்கூடாது, இவர்கள் பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடாது, இவர்கள் இந்த எல்லைக்கு வரக்கூடாதுன்றதான பயங்கர பிரச்சனைக்கு தான் பழைய இடையூறுகள் செய்து வந்தான். அலங்கத்தை கட்டுகிற காரியங்களிலே அவன் பல இடையூறுகள் செய்து வந்தான். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக அவனால் வந்ததான பல போராட்டங்களை எல்லாம் இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக இங்கே நாம் மனதில் வைக்க வேண்டியதான காரியம் சொல்லப்படுகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது. என்ன இருக்குதான்? மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு வீடு கட்டுகிறேன்னு வைத்துக்கொள்ளும், வீடு கட்டுகிறேன். வீடு கட்டும்போது அஸ்திவாரம் தோண்டியாச்சு, அடுத்த ஸ்டெப் என்ன வேணும்? வீடு கட்டவங்க தான் சொல்லுங்களேன், அடுத்த ஸ்டெப் என்ன வேணும்? அஸ்திவாரம் போடுவதற்கு செங்கல் வேணும், கல் வேணும், எதாவது வேணும் இல்லையா? கல் வேணும், அடுத்தாங்களே மண் வேணும், சிமெண்ட் வேணும். அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு 5 யூனிட் 10 யூனிட் உள்ள மண் அடித்தாச்சு, அம்பாரமாக இருக்கிறது, கற்கள் கிடக்கிறது, சிமெண்ட் இருக்கிறது. ஆனால் அஸ்திவாரம் தோன்ற மாதிரியே இருக்கிறது. கட்டப்படவில்லை என்று சொன்னால் அந்த மண்மேடு என்ன இருக்கும்? அப்படி தான் இருக்கும். மண்மேடு எப்படி இருக்கும்? 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆன உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீடு இன்னும் என்ன செய்யலை, கட்டப்படவில்லை. எப்படி சொல்லுவாங்க? இன்னும் கட்டப்படவில்லை என்பதை குறித்து எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அந்த மண் என்ன செய்யலை, காலியாகலைன்னு அர்த்தம். மண் என்ன செய்யலை? நீங்கள் வீடு கட்டும் போது மண் லாரி கொண்டு கொட்டின உடனே அடுத்த நாள் மண் என்ன செய்யும்? காலி ஆகணும். அப்போ தான் இங்கே காலி ஆகும்போது இங்கே கட்டடம் என்ன செய்யும்? எழும்பும். அப்போ காலி ஆகும்போது அப்படியே கிடந்ததுன்னா கட்டடம் என்ன செய்யலை, கட்டப்படவில்லை என்று அர்த்தம். அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார்கள், மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள் செய்து முடிக்கவில்லை, கட்ட வேண்டியது கட்டப்படவில்லை, பல மாதங்களாக மண்மேடு என்ன செய்யுது, அப்படி தான் இருக்குது, அதை செய்வதற்குரிய பலனும் எங்களுக்கு இல்லாமல் போனது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். கர்த்தருக்கு பயன்படுது. தேவனுடைய திட்டம் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னதான தேவனுடைய திட்டம், தேவனுடைய பாதுகாப்பை அந்த ஜனத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதெல்லாம் தேவ திட்டத்தின்படி நடைபெற வேண்டும் என்று சொல்லும் போது அவைகள் கட்டப்படாமல் அப்படி தான் இருந்தது. மண்மேடு மிச்சமாக இருக்குது. பார்க்கும்போது போங்க வர்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, மண் குவிஞ்சு கிடக்க தவிர மண்மேடு அப்படி தான் கிடக்குது, செலவழிக்கப்படவில்லை, கட்டடம் கட்டப்படவில்லை, அலங்கங்கள் கட்டப்படவில்லை, அப்படி தான் இருக்குது. கர்த்தருக்கு பயமுண்டவதா இதைத்தான் அந்த காலவெளியில் வைத்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் தொடங்கின நேரம் முதல் இதனால் வரைக்கும் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு முதல் நாளிலே ஆராதனை வேளையிலே முதல் நாளில் ஜெபிக்கும் போதெல்லாம் நாம் சொன்னது, ஆண்டவரே இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் செய்வோம். எப்படி செய்வோம் அப்படின்னா, நம்மை தேவனுடைய ஆலயம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் யாரா? தேவனுடைய ஆலயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக ரீதியான வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குது. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அதுக்கு கீழே உள்ள அந்த கீழ் வசனம் எத்தனை வசனம்? 3ஆம் அதிகாரத்தில் உள்ள கீழ் வசனத்தை வாசிப்பாங்கன்னு. அது என்ன வசனம்? 9ஆம் வசனம் வாசிக்கும்.
நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். தேவனுடைய பண்ணையும். நம்மளாம் யாரா? ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம், இன்னொன்று உலக ரீதியான காரியங்களிலே நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய வீடுன்னு சொல்வதை விட தேவனுடைய மாளிகை பிரபாண்டமாக கட்டப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சொல்லுவோம் மாளிகை என்பது எப்படி இருக்கணும்? அரண்மனை மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களேன் மாட மாளிகையோடு குடியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா வேண்டாங்களா? பெரிய ஒரு மாளிகை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆண்டவர் உலக ரீதியாக சொல்லும் போது நாம் ஒரு மாளிகை. மாளிகையாக இருந்தாலும் அது ஆலயமாக இருந்தாலும் அங்கே யார் வாசம் பண்ண வேண்டும்? தேவன் கட்டாயம் வாசம் பண்ண வேண்டும். நாம் இருக்கிறோம், நம்மோடு கூட தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஆலயத்துக்கு வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் ஆலயமாக இருந்தாலும் நம்மோடு தேவன் இருக்க வேண்டும். நாம் மாளிகையாக இருந்தாலும் நம்ம கூட யார் இருக்கணும்? அப்போ உலக ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்கள் உலக ரீதியாக இருக்கும் போது எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்கள் திட்டங்கள், எங்கள் காரியங்கள், எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எல்லாமே நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் திட்டமிட்டு இதையெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது, ஆண்டவரே நாங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம், இப்படிலாம் வாசிப்போம், ஆண்டவருடைய காரியத்தை செய்வோம், ஆண்டவருடைய வேலைக்கு செய்வோம், இப்படிலாம் நம்ம பல காரியங்களை சொன்னோம். இதெல்லாம் கட்டுவதற்கு அன்றைக்கு சொன்னோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கட்டுவதற்கு என்னென்ன பிளான் பண்ணணும்னு வச்சதோம் அதே போல் எல்லாமே செய்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் கட்டுவதற்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மனசு கடைசியில் வந்திருக்கிறோமே, நாம் இவையெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி மாளிகையாக்கப்பட வேண்டும் அல்லது ஆலயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டு செய்தோமே, அதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிட்டான் வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முடிச்சிட்டோமா? அதுக்கு தான் சொன்னோம் மண்மேடு என்ன இருக்கு. ஏன் அப்படின்னா நாம் சொன்னோமே தவிர சொன்னதோடு சரி. இன்னைக்கு வரைக்கும் வேலை என்ன செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை. சிலருக்கு வேலை நடக்கிறது தொடருது. சிலர் கட்டி எழுப்பி பிரவேசித்தார்கள். சிலருக்கு இன்னும் அறகுறையாக இருக்குது, அஸ்திவாரத்தோடு இருக்குது. ஆனால் மண்மேடு பார்த்த மண்மேடு என்ன இருக்குது? மிச்சமாக இருக்கிறது. செய்ய வேண்டிய வேலைகள் செய்யவில்லை. செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் போயிட்டோம். அப்படிங்கிறது தான் இந்த நாளிலே நம் மனதில் வைக்கக்கூடியதான காரியம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மண்மேடு மிச்சமாக இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சொன்னோமோ, எத்தனை பேருக்கு செங்கல் மிச்சமாக இருக்கோ தெரியல, எத்தனை பேருக்கு சிமெண்ட் மிச்சமாக இருக்கோ தெரியல. சிமெண்ட் மிச்சம் வந்தால் விற்றுருவாங்க. நம்ம வேலை செய்ய வேண்டிய சிமெண்ட் அங்கே இருக்குது, வேலை செய்ய வேண்டிய மண் அங்கே கிடக்கு, குமிஞ்சு கிடக்கு. ஆனால் வருஷம் முடிஞ்சிச்சு, ஆனால் வேலை என்ன செய்யலை, வேலை நடக்கலை. அதைத்தான் நெகேமியா சொல்றது. ஜனங்கள்லாம் சொன்னாங்க மண்மேடு என்னது மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் இன்னும் வேலையை முடிக்கலை. வேலை செய்ய என்னவும் இல்லை, என்ன இல்லை, பலனும் இல்லை. அவன் அலங்கத்தை கட்டுகிறான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை மாளிகை ரெண்டும் பாதுகாப்பாக இருப்பதற்கு அது பாதுகாப்பின் அரண் ஒன்று வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், துஷ்ட மிருகங்கள் உள்ளே நுழையக்கூடாது. அது கட்டப்பட வேண்டும். கட்டப்படாமல் இருக்கிறனால அடிக்கடி எதெல்லாம் வந்துடுது, துஷ்ட மிருகம் உள்ளே வந்துடுது. அடிக்கடி கள்ள நபர்கள் அல்லது திருட்டு நபர்கள், கொள்ளைக்காரர்கள் உள்ளே வந்துடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லுவோம்னு சொன்னான். நாம் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னதான காரியத்தை செய்யாதபடினாலே கள்ள உபதேசம் உள்ள வந்துடுது. வீட்டில் பாதுகாப்பு இல்லை, அந்த வீடு கட்டப்படவில்லை. நம்ம நினைக்கிறோம் தேவன் வாசம், தேவன் நம்மோடு இருப்பார், அதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் ஆராதிக்க வர்ற இடத்துல ஆலயத்தில் நம்மோடு இருப்பார். ஆனால் நம்மோடு என்னென்ன வாசம் பண்ண வேண்டும். ஒரு வீடு கட்டி முடிச்சாதான் உள்ள என்ன செய்ய முடியும், உள்ள என்ன செய்ய முடியும். கட்டும்போது அநேகர் வந்து பார்க்க வரலாம். நான் வீடு கட்டுறேன் வந்து பாருங்கள், பார்க்க வருவாங்க. ரூம் நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது, இது என்னதுங்க, இது டைனிங் ஹால் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. 10 நிமிஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அரை மணி நேரம் இருப்பாங்க. ஒரு டீ காஃபி ஸ்நாக் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் உட்காருங்கன்னா அரை மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம உட்கார சொன்னதுனால. நைட்டு முழுதும் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லது ஒரு நாள் முழுதும் அங்கே உட்கார மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது என்ன செய்யலை, முடிக்கப்படவில்லை. நாமளே உட்கார மாட்டோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர்கள் சொன்னது போல இன்னும் கட்டப்படாமல் மிச்சம் இருக்குது. அவரும் அதை பார்த்து தான் இருக்காரு, என்னைக்கு கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது. தொடங்கும் போது நாம் ஜெபம் பண்ணோம்ல, இந்த தொடங்கும் போது ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஜெபத்தை வச்சுக்கணும். ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பின் அரண். ஆமென். நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பின் அரணே அதுதான். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு வந்துட்டோம், ஆனால் திட்டம் போட்டோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையில் எப்போவுமே 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், இனி எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம்? 6 மணிக்கே எழுந்திருக்கோம். நம்ம சொல்லலாம், எழுந்திருக்கிறது குறித்து தப்பாக சொல்லலை. அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து அவங்க எழுந்திருக்கிறாங்க. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தவங்க 4 மணிக்கு படுத்துட்டு 11 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. நான் சொல்கிறது, ஆண்டவரே 6 மணிக்கு எழுந்திருப்போம், இனி 5 மணிக்கு என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். 5 மணிக்கு எழுந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரமாவது உங்கள்கிட்ட உட்காந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லித்தான் வந்தோம். இதில் நல்ல ஆவிக்குரிய நபர் என்று சொல்லப்பட்ட நிறைய பேர் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துருவோம்யா அப்படின்னு சொன்னோம். எத்தனை பேர் நாமெல்லாம் சொன்னமோ தெரியாது, சொன்னோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குதான்னு பார்க்கறதான். அது ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனால மண்மேடு என்ன செய்யுது? மண்மேடு என்ன செய்யுது? ஜெபிக்க வேண்டிய மண்மேடு மிச்சம் ஆகி அம்பாரமாக இருக்கு. அப்போ சொன்னதை நம்ம செய்யலை. அந்த ஜெபம் என்ற பாதுகாப்பின் அரண் இன்னும் கட்டப்படலை. மண்மேடு என்ன இருக்கு? மிச்சமாக இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி உடைக்க போகிறோம், எப்படி அதை கட்ட போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டோட்ட உட்காந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும்னு சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதனால் வரை நீ சொன்னேன் செய்யலையா, மண்மேடு மிச்சமாக இருக்குது, இதெல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு நான் புதிதான ஒன்றை கட்டுவதற்கு, அதை கட்டுவதற்கு பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்யும்னு கேட்டால் நம்ம ஒப்பு கொடுத்தா தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமாம். நம்ம நிறைய மண்மேடு மிச்சம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிம்பிளாக தான் உபவாசம் இருப்போம்னு சொன்னவன் நம்ம சொல்லும்போது, இதனால் வரை எங்கள் வீட்டில் நான் உபவாசம் இருந்ததில்லை, இனி மாதத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருப்பேன். எப்படி மாதத்துக்கு? உங்களை பார்த்து தான் பேசுகிறேன், என்னை பார்த்து சொல்லுங்கள். என்னையும் உங்களை கூட சேர்த்து தான் பேசுகிறேன். இன்றைக்கி பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும். நானும் தவறு செய்திருக்கேன். எனக்கும் மண்வேடு இத்தனை இருக்குன்னு தெரியும். நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, ஆனால் சொல்லுவோம், பொதுவாக சொல்லுவோம். மண்மேடு எல்லாருக்கும் மண்மேடு மிச்சம் இருக்கும். சிலருக்கு ஒரு 4 சட்டி தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டே இன்றைக்கி வீட்டுக்கு போனவுடனே சட்டியை எடுத்து கழுவி காய போட்டு எல்லாம் பூசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. சிலருக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு. சிலர் குடியிருக்கிறாங்க, தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார், மாளிகை கட்டியிருக்கோங்க, அவர் மட்டும் வாசம் பண்ணலை, தேவ தூதரோடு வாசம் பண்ணியிருக்கார். ஆமாம், நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சின்ன வீடோ பெரிய வீடோ அதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் கர்த்தர் நம்ம எந்த அந்தஸ்துக்கு வச்சுருக்கோம்? மாளிகை என்ற அந்தஸ்துக்கு வச்சுருக்காரு, அரண்மனை என்ற அந்தஸ்துக்கு வச்சுருக்காரு. அவன் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த எல்லையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மண்மேடு இதெல்லாம் கட்டி முடிக்காம மண்மேடு மிச்சமாக இருக்குது. அரண்மனை கட்ட வேண்டியது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டியது. உலக வாழ்க்கை நீங்கள் அரண்மனையாக இருக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள். ஆமாம். இதை சொன்னது தான் நிறைய பேருக்கு பிடிக்கலை. பாஸ்டர் செழிப்பின் உபதேசம் பண்ணுறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை அதோடு என்ன இருக்காது? பைபிள் தான் சொல்லும். ஆமாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவரை நம்பி வந்த எந்த ஜனத்தையும் வெறுமையாக விட மாட்டார். ஆமாம். செழிப்பின் உபதேசம் நான் பேச வரல. அவரை நம்பி இருக்கிற ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். நமக்கு வீடு நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிறது சரி. ஆண்டவர் சொல்லும் போதே அவர் சொன்னார், அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு, அதுவே நமக்கு போதுங்க. பட்டினி கிடக்காமல் அன்றொன்றுள்ள அப்பத்தை நம்ம கொடுத்தாலே அற்புதமானது. ஆமாம். அதுக்கு தான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு. இவங்க மன்னா கேட்கல, சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அப்போ சாப்பிடணுமே, என்ன செய்ய போகிறோன்னு கேட்டபோது, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டோட கேட்போம். ஆண்டோட கேட்டபோது அவர் தான் மன்னா கொடுத்தாரு. அவர் மன்னா கொடுத்தாரு. அது எப்படி இருந்தது? அன்னன்னைக்கு கொடுத்தார். அன்றன்று அவரோட வாழ்க்கையில் பட்னியே கிடக்காம அன்றன்று கொடுத்தார். ஆனால் இவங்க கேட்டாங்க ஒன்று. இவங்க கேட்டாங்க, எது கேட்டாங்க? எனக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. ஆட்டுக்கு ஆடை கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரு. அள்ளி கொடுத்ததை ஆண்டவரே காடை வேணும், இல்லை எங்களுக்கு மாம்சம் வேணும், எங்களை கொடுன்னு கேட்டால் 2 நாளைக்கு ஒருக்க கொடுத்துருந்தாருன்னா அவங்க வாழ்நாள் நல்லா நினைச்சிருப்பாங்க.
அதுக்கப்புறம் காடைங்கிற எண்ணமே இல்லாதபடி ஆகிடுச்சு உங்களுக்கு. நாம் கேட்டு கொடுக்குறத விட அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நாம் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே அன்றாட என் வாழ்க்கையில் நான் என்ன ஜெபம் பண்ணணுமோ, எப்படி இருக்கணுமோ எனக்கு செய்ய ஐயான்னு சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம் கூட்டி கூட்டி வச்சுருக்கோம். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணத்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேணாலும் புதிய வருஷத்தில் நீங்கள் திட்டமிட்டு, ஆண்டவரே என்னை 4 மணிக்கு எழுப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். க்ளீனாக எழுப்பிடுவார். க்ளீனாக என்ன செய்வார்? எழுப்புவாருங்க. தட்டி எழுப்புவார். நாம் தான் எழுப்ப மாட்டோம். நாம் தான் என்ன செய்ய மாட்டோம்? நாம் இப்போ எழுப்பிடுவோம். அப்போ சொன்னோம், ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறோம் ஆண்டவரே, உடல் வலிக்கு. நேற்று நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும். படுத்துருப்போம், கண்ணை திறந்த 7 மணி தான். அனுபவத்தோடு சொல்கிறேன்னுங்கிறீங்களா? அனுபவிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உண்மை இது. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய பக்கம் என்ன செய்ய மாட்டார்? நேற்று ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் உங்கள் பக்கம் ஒரு தவறு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நேற்றுலாம் சொல்கிறேன், உங்கள் பக்கம் ஒரு தவறுமே இருக்குது. என்ன செய்யாது? தப்பெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கும்? எங்கள் மண்மேடு நிறைய மிச்சம் இருக்கியா? எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணோமோ, 1ஆம் தேதி என்னெல்லாம் சொன்னோமோ, இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா குமிஞ்சு கிடக்கு. ஜெபம் பண்ணாத நாட்கள், ஜெபம் பண்ணாத வருடங்கள், ஜெபம் பண்ணாத மாதங்கள், உபாசம் சொன்ன உபாசம் இருக்காத நாட்கள், இதெல்லாம் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு உபாசம் இருங்கன்னு சொல்ல வரல. வேதம் சொல்லுவது உபாசம் இருக்கணும்னு. உங்கள் சரீர நிலைமையை வச்சு இருக்கிறதுக்கு வைங்க. எப்படிலாம் இருக்கலாம், அங்கே இருக்க வசதிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் வீட்டில் ஆண்டவரே நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். அன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பங்கள் இருக்குது. சில புதிதாய் வந்த குடும்பங்கள், அல்லது இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் குடும்ப ஜெபத்தை பற்றி தெரியாது. தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க பெற்றோர் ஜெபம் பண்ணி வருவாங்க. இந்த பிள்ளைகள் வளரும்போது பார்த்துருப்பாங்க. இந்து குடும்பத்தில் வரவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பிரசங்கங்கள் இப்படி கேள்வி கேட்கும்போது இப்படி செய்யணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் அவங்களுக்கு உதவி செய்வார். அவங்க பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. அப்போ குடும்ப ஜெபம் என்பது தேவன் விரும்புகிற ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரே இதனால் வரை என் குடும்பத்தில் ஜெபம் இல்லையா, இனி எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா குடும்பம் என்னைக்கு சொன்னோமோ அன்னையிலிருந்து ஜெபமே நினைச்சிருக்காது. சும்மாவாது இருந்திருக்கலாம். நம்ம சொல்லுவோம் சும்மாவாது இருந்திருக்கலாம். அப்பப்போ நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். சொன்னதுலேருந்து என்ன செய்ய முடியல? மண்மேடு மிச்சர். ஏன்னா சன்பல்லாத்து தொபியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா வந்து இறங்குது, செங்கல் வந்து இறங்குது, கல் வந்து இறங்குது, மண் வந்து இறங்குது, இவனை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வான்? சன்பல்லாத்து தொபியை சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த ஏரியாவை சுற்றிக்கிட்டே வருவான். அந்த ஏரியாவுடைய அதிபதிகள் அவங்க. சாத்தானை பற்றி அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்வானா, நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து நான் மோதிக்கிட்டு வரலாம் போட மாட்டான். நாம் இடம் கொடுத்தா தான் மோதுவான். ஆனால் அது வரை என்ன செய்வான்? விளங்கலாம் என்று சுற்றி அந்த சான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே நான் வீக் ஆகுவோம், எங்கே அதைரியப்படுவோம், எங்கே கவனமின்மையாக இருப்போம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆகவே அவனுடைய வேலை அதுதான். சன்பில்லாத தோபியை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. மண்மேடு இருக்குது, மண்மேடை பார்த்தவனுக்கு சந்தோஷம், வேலை நடக்கலப்பா அப்படின்னு. இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கெலாம் வரும்போது பார்த்தேன். அப்படி வந்து பார்த்த உடனே கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. வந்து வேலைக்கு 4 இடத்துல எடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல அப்படி வந்து பார்ப்பாங்க. வேலை நடக்கலைன்னு கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிப்பான்? அவனை வச்சு கண்டுபிடிக்க மாட்டான். கட்டாடம் உள்ளே கட்டி இருக்கும். ஆனால் அவனை வச்சுக்கணும். மண்ணை பார்த்தோன்னு சொல்லுவான், ஏய் என்னடா வேலை செய்கிறீங்க நீங்கள் கேட்பண்ண மாட்டேறான். அவனுக்கு தெரியும் மண் இவ்வளோ குறையணும், இவ்வளோ மண் காலியாகணும், இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ மண் காலியாக இருக்கணும், இவ்வளோ கட்டடம் கட்டியிருக்கணும். அவங்க காலி என்ன உள்ளே வந்து பார்ப்பான். அள்ளி போட்டிருக்கான். சில நேரம் அள்ளி போட்டுருவானுங்க. அப்படிக்காக அவன் உள்ளே வந்து பார்ப்பான். கட்டடம் இவ்வளோ கட்டியிருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு அளவு தெரியும். இதே மாதிரி நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம சொன்னோம்ல, அளவு சொன்னோம்ல, உபாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கி அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். அப்படிலாம் முதல் நாள் சும்மா காசாக பணமாக அள்ளி விட்டுட்டோம். மறுநாள் இருந்தானே ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் தெரியுது ஏண்டா சொன்னோம். தெரியாதனமாக ஜெபம் பண்ணும்போது வாயை மூடிட்டு நினச்சிருக்கணும், இருந்திருக்கணும். செய்ய முடிஞ்சா செய்ய முடியல, இல்லை பேசாமல் இருந்திருப்போனுங்கிற எல்லையில் வந்திருக்கலாம். இன்றைக்கி சொல்லிட்டோம், செய்ய முடியலையே. பாசம் பாரு, கடைசி நாளில் உட்கார வச்சு மண்மேடு மிச்சம் இருக்குங்கிறாரு. இது நாங்கள் எங்கே போய் கரைக்க? பரவாயில்ல, குறைவு நம்ம இடத்துல இருக்கிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஆனால் புது வருஷம் இப்படி இருக்கக்கூடாது. புது வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அது வேறு பாச தீர்க்க தரிசனமாக சொன்னாருன்னு சொல்லல. நம்ம எதிர்பார்க்கணும் புது வருஷம் நன்மையாக இருக்க வேண்டும். ஆமாம்.
நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எங்கள் சபையில் புது வருஷத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல எழுப்புதல் வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், அது பெண்கள் மத்தியில் வரட்டும், ஆண்கள் மத்தியில் வரட்டும், சகோதர மத்தியில், இந்த பிள்ளைகள் மத்தியில் வரட்டும், வாலிபர் மத்தியில் வரட்டும். இதில் போட்டி யார் மத்தியில் நிறைய வருதுன்னு பார்ப்போம் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்படியாவது ஒரு பக்கம் தீ எரியும் போது ஏதாவது ஒரு பக்கம் ஆண்டு வச்சிட மாட்டாரான்னு எதிர்பார்க்குறோம். வச்சிருவார். புது வருஷத்தில் ஒருவேளை ஆவிக்குரிய தரம் ஒருவேளை என்ன செய்யலாம், கூடலாம். எங்கோ ஒரு இடத்துல வெள்ளம் வரப்போகிறது, எங்கோ ஒரு இடத்துல தீப்பிடிக்க போகுது, இதெல்லாம் சொல்றதில்லை. தீப்பிடிக்கணும், எந்த இடத்துல தீப்பிடிக்கணும் கரெக்டாக என்ன செய்யணும். சரி, அந்த சப்ஜெக்ட் வரல, விட்டுரும். தீர்க்கதரிசனம் சொல்ல, நமக்கு தேவை புது வருஷம் நல்லா இருக்கும். ஆமாம், தேவ நடத்துதல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இருந்தோம், மண் வீடு இது வரைக்கும் மிச்சமாக இருந்துச்சு. பைபிள் வாசிப்போன்னு சொல்லுவாங்க, சில பைபிளை வாசிக்க மாட்டாங்க, பைபிளை தொட்டே நாளாயிருக்கும். ஒரு அம்மா இருந்து பாஸ்டர் வீட்டுக்கு போனார். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் நல்லா இருக்கேன். சரி, பைபிள் இருக்குமா? அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? போன வாரம் பைபிளை கொண்டு வந்தேன், கண்ணாடி இல்லாமல் பைபிளே செய்ய முடியல, வாசிக்க முடியல. கண்ணாடியை தேடியே இந்த ஒரு வாரம் அழுத்து போச்சு. என்ன செய்யன்னு தெரில, கண்ணாடியை காணும். அதனால் பைபிள் வாசிக்கிறேன். சரிம்மா, பைபிள் எங்கே இருக்குது? எப்பவும் இந்த டிவி பெட்டி மேலே தான் வைப்போம். சரி, வாசிக்கிற பரவாயில்ல, எடுங்கம்மா அப்படின்னு எடுத்த கண்ணாடி எங்கே தான் இருக்குது? அது உள்ளதான். இது ஒழுங்காக பைபிளை போய் எடுத்திருந்தாலே கண்ணாடி இணைஞ்சிருக்கும். சில நேரங்களில் நாம் அப்படி தான் செய்துடும், கண்ணாடியை காணும் எழுதியிருக்கோம், கண்ணாடி உள்ளதான் இருக்குது. பைபிள் வாசிக்கிறதுக்கு கேட்குறோம். ஆண்டவரே, நாங்கள் 2 அதிகாரம் தான், இனி 10 அதிகாரம் வாசிப்போம். என்னைக்கு சொன்னாமோ அன்னைக்கு எடுத்து ஒரு அதிகாரம் கூட வாசிக்கிறதில்லை. பைபிளை தொட்ட நாட்கள் கூட இல்லாமல் போன நாட்கள் உண்டு. இதெல்லாம் இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாக இருக்கக்கூடியது, அதாவது நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதெல்லாம் என்னென்னா பாதுகாப்பு அரண் நமக்கு கட்டணும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் மிச்சம் என்றதான ஒன்று இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் ஒரு வருகை தாமதமாக இதே போல் ஒரு நாளில் வரும்போது அப்படி மிச்சமே இருக்கக்கூடாது. சில வீட்டு கட்டணம் கட்டியிருப்பாங்க, மண் இருக்காது, பெருக்கி அள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வீடு கட்டும்போது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆனால் மண் இல்லைன்னு ஐயா கொஞ்சம் ஒன்று 4 சட்டி வேணும்னு ஒன்று என்ன செய்வாங்க பெண்கள், பெருக்குவாங்க. பெருக்கி அந்த இடத்த பார்த்தாலும் பார்க்கவே சுத்தமாக இருக்கும், அள்ளிடுவாங்க, பெருக்கி அள்ளிடுவாங்க. இதை மாதிரி இன்றைக்கி பெருக்கி அள்ளிடும், ஒன்று கூட மிச்சம் இல்லையா, எல்லாத்தையும் அள்ளி போட்டு நாங்கள் கட்டிட்டோம். தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய உலகமாக இருந்தாலும் சரி, இந்த உலகரியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு வாசம் பண்ண வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு வாய் மாட்டாவதா? என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாறும். அவருடைய வாழ்க்கையில் மிச்சமே இருக்கக்கூடாது. மிச்சமே என்ன செய்யக்கூடாது? மிச்சம் இருக்கலாம். எதில் இருக்கலாம்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் மிச்சம் என்ன செய்யணும், இருக்கணும். அது ஆசீர்வாதம். இதில் மிச்சம் இருந்தால் இது குறைவு. இதே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்குதா? உலக ரீதியாக மிச்சம் இருக்கணும், அது ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ரீதியாக மிச்சம் இருக்கக்கூடாது, அது குறைவு. ஆமாம், நமக்கு ரெண்டுமே மாறிடுது. ரெண்டுமே என்ன செய்யுது? மாறிடுது. நாம் சொல்லணும், நம்ம நெகமேட போய் சொல்கிற மாதிரி ஆண்டவர் போய் சொன்னோம், ஆண்டவரே, எங்கள் பலன் குறைஞ்சது என்ன அப்படின்னா, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னா. பலன் ஏன் குறையுது? ஏன் குறையுதுமா சொல்லுங்கள். டாக்டர் மாதிரிலாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், படிக்கிறது நர்ஸர் மாதிரிலாம் சொல்லுங்கள். பலன் ஏன் குறையுது? உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தாலே குறையுது. தேவையான சத்து உணவு என்ன செய்யறதில்ல. தேவையான சத்து உணவு என்ன செய்யறதில்ல. இந்த ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனிதன் பலன் வேணும் அப்படின்னா அவனுக்கு ஆண்டொன்றுள்ள இந்த அப்பம் வேணும், இந்த ஆகாரம் வேணும். பாதுகாப்பு, நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு, சாத்தானுடைய திருப்பதற்கு நல்ல உபவாச ஜெபம் வேணும், நல்ல ஜெபம் வேணும். இது பலன் கொடுக்கும். இந்த பலன் இருந்ததுன்னா ஒன்றும் மிச்சப்படாமல் வேலையை கடற்கடன் செய்து முடிச்சிடும். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பலனும் இல்லை, மண்மேடும் என்ன செய்யும்? பலன் இல்லைன்னா மண்மேடு மிச்சம் ஆகத்தான் செய்யும். அடுத்த பலன் இல்லைன்னா சத்துரு உள்ள என்ன செய்வான்? உள்ள ஓடி வந்துடுவான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்கு இந்த உலகத்தை பார்ப்போம். ஆண்டவரே, இதனால வரை நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம், ஆனால் இதனால வரை குறைவு இருந்ததுன்னா எங்களை ஒரு வருஷம் மாண்டி புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், சரி, நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் பாருங்க, ஆண்டவரே, ஆலயம் ஆராதனை ஒன்று கூட விட மாட்டோம் ஐயா.
அதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் நினைச்சிருப்போம். சந்தர்ப்பம் இருக்கலாம். எக்ஸெப்ஷன் வேதத்தில் இருக்குது. சுகவீனம், வீடுகளே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது இங்கே இருக்கும்போது, பிரயாணங்கள் வெளியே போகும்போது. ஆனால் பிரயாணமாக போயிட்டங்கன்னா நல்ல சர்ச்சு, ஒரு சர்ச்சு, பெந்தைக்கோஸ்து சர்ச்சு, நல்ல ஆவிக்குரிய சர்ச்சை ஒன்று பார்த்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. கட்டாயம் என்ன செய்யணும் அது. ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு விருந்தாள் வந்திருக்காரு, அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், டிவி போட்டு பார்த்துட்டு நாங்கள் ஆன்லைனில் உட்காந்து பார்க்குறோம். இந்த விஷயத்தில் ஆன்லைனில் ஒரு காலத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, சூழ்நிலை. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. ஆமாம், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலையே நீங்கள் சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க. அப்போ சபை கூடி வருதல் இந்த 52 வாரத்தில் அட்டன் பண்ணாத வாரம்லாம் மிச்சம். அங்கே தொங்கு நிறைய மிச்சம். சட்டி சட்டியாக சிமெண்ட் இருக்குது. சட்டி சட்டியாக என்ன இருக்குது? 52 சட்டி வச்சுருந்த இடத்துல எத்தனை சட்டியை காலி பண்ணியிருக்கோன்னு தெரியாது. இன்னும் 10 சட்டி இருக்குன்னா, ஆண்டவரே இனி சாயங்காலம் ஆராதனையே போய் இந்த சட்டியை காலி பண்ணிடுறோன்னு வந்துடணும். ஆமாம், நைஸாக பாஸ்டர் சாயங்காலம் ஆராதனை கூப்பிட்றாரியா, டக்குன்னு மைண்டில் செட்டப் கடைக்கு ஓடும். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் சாயங்காலம் ஆராதனை கூப்பிட தான் செய்வேன். ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வேலை நடக்கணுன்னா, அந்த வேலை முடியலைன்னா இதை முடிச்சுட்டு போனோன்னா கூட 6 நாள் வேலை பார்க்க 1.5 நாள் வேலை பார்க்குறாங்கல்ல. பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க, செய்வோம். காலி பண்ணிடுவோம், சிமெண்ட்டை காலி பண்ணிடுவோம். சபை கூடி வருதலை விட்டு விடாது. அவன் இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆலயத்தை கட்டக்கூடிய அமைப்புகள். அதில் மிச்சம் ஒன்று கூட வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையோ, அது சில இடங்களில் மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு மிச்சம் இருக்குது. என்னது? சுட்டரிக்கப்பட வேண்டிய மிச்சங்கள்லாம் அது குமிஞ்சு கிடக்கு, குப்பை நிறைய கிடக்கு. அதுவும் என்ன கிடக்கு? அது ஒரு வகையில் மிச்சம்தான். அதை என்ன செய்யணும்னா, மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன செய்யணும்? தீயை கொளுத்திடணும். அந்த மிச்சத்தை தீயை கொளுத்திடணும். அது நமக்கு தேவையில்லாத மிச்சம் இருக்குது. அப்போனா அது என்ன தெரியுமா? சில ஆட்களுக்கு சில பற்றி குறை சொல்லலைன்னா இருக்கவே முடியாது. ஒருத்தர் சொன்னால் அதை ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு ரொம்ப மனசு தாங்காது. கட்டாயம் என்ன செய்யணும்? சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா அவனுக்கு தலை வெடிச்சிடும் அப்படின்னு. அதனால் ஒரு நாள் அவர் ராஜாவுக்கு முடி வெட்ட பண்ணார். ராஜா முடி வெட்ட பண்ணால் ராஜா காது ஒரு கழுத காது மாதிரி இருக்கும். ஐயோ, ராஜா காது கழுத காது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சரி வெளியே போனான். போய்விட்டு சொன்னான், ரெடி சொல்லாமலும் இருக்க முடியாது, நான் பார்த்துட்டேன் ராஜா காது என்ன காது. அவ சொல்லிட்டா, செத்தே நீ வெளியே போய் சொன்னால் உன்னை நினைச்சுவார், கொன்னே போடுவார். வெளியே சொல்லாதையா, நல்லா இருப்பேன், சொல்லாமல் என்னால் இருக்க முடியலையே, 4 பேர்ட்ட சொன்னா தானே எனக்கு மனசு ஆறும் அப்படின்னா. உடனே சொன்னான், எப்பா இவன் பண்ணுற வேலை தாங்க முடியல, இவனோட சேர்த்து என்னையும் நினைச்சுவார் ராஜா, கொன்றுவார். ஒரு வீரனை கூப்பிட்டாரு, இங்கே வா, இவனை ஒரு குழி தோண்டு, அவனை சொல்ல வச்சுட்டு தலையை வெட்டிடு, அதோடு அவன் போய் தொலைகிறான் போட்டு. சரின்னு கூப்பிட்டு போய் அவன் அப்படியே நான் செத்துடுறேன் அப்படின்னு கத்திட்டான். ஐயா சேவகர்களே கேளுங்க அப்படின்னு ராஜா காது கழுத காதுன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டான். வெட்டி உள்ளே போட்டு முடியாச்சு. அதில் ஒரு மரம் முளைச்சி வளர்ந்தது. அது நல்ல ஸ்ட்ராங்காக மரம் வச்சுட்டு ஒரு 20 வருஷம் அந்த மரத்தை என்னச்சுதான் ஒரு கொட்டு சீரை என்னச்சா பார்த்தா நல்லா இருக்கலான்னு வெட்டிட்டு போயிட்டான். வெட்டிட்டு போய் நல்லா ஷேப் பண்ணி தோல் போட்டு ஒரு அடித்தான். டங்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக ராஜான்னு கேட்டது. என்னடா புதுசாக கேட்குது அப்படி இந்த காது கேட்டு ராஜா அப்படின்னு கேட்டது. சூப்பராக இருக்குடா, பேரெல்லாம் சொல்லுது அப்படின்ட்டு இப்படி ராஜான்னு 2-3 நேரம் சொல்லிச்சு. உடனே அடுத்தாக்கள் அடித்து பார்த்தான், காதுன்னு கேட்டது. சரி என்னடா கொட்டு கூட ராஜா. கட்டத்தில் பார்த்தான், அதோட நிப்பாட்டிட்டான். அவன் சொன்னான், ஏன் கொட்டு பேர் சொல்லுண்டா அப்படின்னு. அப்படியா சொல்ல அடுத்தான் ராஜானது. ஓ கொட்டு நல்ல கொட்டு, ராஜாட்ட கூட்டி போயிடணும், ராஜாட்ட கூட்டி போயிட்டான்.
அங்கே மக்கள்லாம் நிற்கிறாங்க. இங்கே கொட்டு விசேஷம், பேர் சொல்லுங்கள் ராஜா, உங்களை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லும். அப்படியா சொல்லுனார். டங்குன்னு அடித்தான் ராஜானது, இந்த பக்கம் அடித்தான் ராஜானது, ஒரு அடித்தான் காதுன்னுது. அவர் கண்டுக்கலை, ஒன்று என்னமோ இந்த பக்கம் கொஞ்சடா ராதுன்னது. இன்னொரு அடித்தான் கழுதைன்னுது. பிறகு இன்னொரு அடி அடித்தான் இந்த பக்கம் காதுன்னுது. அவன் புரியலை, வேகமாக ஆடுறானா, வேகமாக அடித்தான் ராஜா காது கழுதை காதுன்னு எல்லாரும் முன்னாடி கத்திக்க சொல்லிட்டு. சரி, அவன் செத்தாலும் அவன் வேரில் இருந்தாலும் என்ன செய்யும், குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி ஆள்லாம் இருக்கான். அந்த மிச்சத்தெல்லாம் குப்பையை போட்டு எரிக்கணும். மற்றவனை சொல்கிறது, மற்றவனை குறை சொல்கிறது, மற்றவனை பற்றி பேசுறது, இதெல்லாம் தூக்கி குப்பை மேடு, அந்த குப்பை மேடை குப்பை மேட்டு வாசலில் வச்சு எரிச்சிடும். ஆமாம், அந்த மிச்சம் நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு மிச்சம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிச்சம் என்பது ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாம் செய்து தீர்த்துறணும். ஆமாம், செய்து தீர்த்துருவாங்க. ஜெபம், வேத வாசிப்பு, நல்ல தேவனோட உறவுகள், தேவனோட ஐக்கியம். நமக்கு யாரோட நல்ல பேச்சு இருக்கோ இல்லையோ, தேவனோட ஏதோ பேசி ஆகணுங்கிற கட்டாயத்தில் வாங்க. ஆமாம், நான் வரைக்கும் தேவனோடு பேசாத எத்தனை நபர் இருக்கிறோம். பேசாத நபர்னா ஜெபம் என்பது ஒன்று. ஜெபம் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு படிப்பை தாரோம், அதை தாரோம், வீட்டில் செய்யும், இதை செய்யும், அதை செய்யும், எல்லாம் சொல்லியிருக்கோம். இதையும் ஆண்டவர் பேசுகிற ஒரு பக்கம் தான் அவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் தேவனோடு பேசுவது என்பது, ஒரு நண்பனை பார்த்து தேவைக்கு பேச மாட்டோம். நண்பனை பார்த்து தேவைக்கு பேசுவோமா? இங்கே 2 பேரும் நண்பர் வச்சுக்கணும். ஃபோன் வந்துடும், சிப்பரா வந்துட்டியா, ஆமாம் பிரியாணி வந்துட்டியா, ஆமாம். ஆனால் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மணிக்கணக்காக பேசுன்னு ரெக்கார்ட் பண்ணி ஒன்று கேளுங்க. நீ எனக்கு வந்து ஒரு 10,000 கொடுடி, நான் பிறகு தாரேன். நீ எனக்கு ஒரு 5,000 கொடு, அதை நான் 4 நாள் கழித்து தரேன். இந்த பேச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவைங்கிறது ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்களுடைய பேச்சினுடைய தொடக்கம் காரமும் இருக்காது, சாரமும் இருக்காது, உப்பு இருக்காது. ஆனால் 2 மணி நேரம் நினைச்சிருவாங்க. நண்பருடைய பேச்செல்லாம் கேட்க முடியாது, இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவனோடு உள்ள பேச்சு வந்து நண்பருடைய பேச்சு வருது. அந்த அந்த தேவைக்காக பேசுவதல்ல, நல்ல தொடர்பு, ஐக்கியம், தேவனோட தொடர்பு. நான் ஆண்டவரோட நல்ல பேசணுங்கிற எண்ணம், அது ஜெபிக்கிறோம் என்பது கட்டாயம் ஒன்று. ஆனால் தேவனோடு பேசுவது என்பது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவுகள். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாது, நல்ல உறவு இருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சொன்னோம். நம்ம பாருங்கள், தேவனோடு பேசணுமோ இல்லையோ, எல்லார் கையிலும் என்ன இருக்குது, என்ன இருக்குது? நம்ம பைபிள் இருக்கு, சரி பைபிள் இருக்கட்டும். ஆனால் உலகத்துக்கு எல்லார் கையிலும் என்ன இருக்குது? இந்த ஃபோனை மட்டும் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு நாள் வாங்கி வச்சுருங்க. ஒரு நாள் வாங்கி வச்சுருங்கன்னா அந்த பெற்றோருக்கு கட்டாயம் 2 பேரும் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு சேரீ, அதான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும், வேறு எடுத்து கொடுக்க முடியும். நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோமா, ஏன்னா பிடிக்க வச்சுருக்கோம், ஒரு நாள் வச்சுட்டு அந்த பிள்ளைகளும் என்ன செய்யுது, எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்துட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருக்காது. சும்மா இருந்தாலும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற, பேசாமல் இருக்க முடியல, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, அப்போ தான் 2 பேரும் பேசிட்டு போயிருப்பாங்க வீடு. அது பாதி தூரம் கூட போயிருக்காது. ஃபோன் சத்தத்தை கேட்டேன், என்ன இப்போ தாண்டி பார்த்தேன், ஆமாடி எங்கடி போயிட்டுருக்க, இந்த செக்கால பேக்கை தாண்டி இருக்கேன். சரி நீ எங்கள் கார்னர் போனோன்னு, கடலிங்க மாதம் கார்னர் போனோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நீ எங்கே போயிருக்க, இப்போ தான் ரயில்வே காலனி பக்கம் போயிருக்கிறேன். பேசிகிட்டே தான் இருக்கும், சும்மா இருக்க முடியாது. அதாவது இதை பிடிச்ச கை சும்மாவே என்ன செய்யாது, சும்மா இருக்க விடுங்கலாம் பார்ப்போம் அந்த பிள்ளைகிட்ட, இருக்கவே இருக்காது. ஆனால் தேவனோடு தொடர்பு கொண்டாயின்னு பெற்றோர் கேளுங்க, அது முழிக்கிற மொழியில் தேவனோடு பேசணும். தேவனோட தொடர்பு நமக்கு நல்லா இருக்கணும். இதில் இருக்கோ இல்லையோ, நமக்கும் தேவனுக்கு தொடர்பு நல்லா இருக்கணும். இந்த வருஷத்தில் எப்படி இருந்ததுங்க உங்கள் தொடர்பு? தேவனுக்கு உங்களுக்கு தொடர்பு எப்படி இருந்தது? வாழ்க்கையில் வாழ்கிறோம், வாரம் போகிறோம், வேலை செய்கிறோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம், வாரம் எல்லாம் அவ்வளோதான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் ரொம்ப நேரம், அதை சில சொல்லுவாங்க 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா அவ்வளோதான். அவ்வளோ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு வர வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் தேவனோட முதல்ல இருந்து பாருங்க. முதல் நண்பரை எப்படி, அந்த நண்பர் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? வந்த உடனே கட்டுப்பிடிச்சு நண்பனே என்ன, அவன் தெரியாது, அவர் யாரோ தெரியாது. முதல்ல போகும்போது ஒரு சிரிப்பு தான், சிரிச்ச உடனே அடுத்த பார்த்தோன்னே எந்த ஊர், முதல்ல பேரை கேட்டு ஊரை கேட்டு அப்படி நெருக்கம் வந்து பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று பேசுகிறவங்க
நேரம் போக போக நின்னதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்காக பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நண்பருடைய பேச்சு முதல்ல எதில் தான் ஆரம்பிக்கும்? முதவே 1 மணி நேரம் பேச மாட்டாங்க, சிரிப்பில் தான் ஆரம்பிக்கும். முதல்ல தேவனோட தொடர்புக்கு முதல்ல நல்லா ஏற்படுத்துங்க. எனக்கும் தேவனுக்கு நல்ல உறவுகள் வேண்டும், எனக்கும் தேவனுக்கு நல்ல தொடர்பு இருக்கணும். நான் அவரோட தேவைக்கு பேசுறது ஜெபம். நண்பரோடு பேசுகிற அந்த ஆபிரகாமோடு தேவன் அப்படி தான் பேசினார். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன்கிட்ட ரகசியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டுகிறாரு. அவன்கிட்ட ரகசியத்தை சொல்லாமல் முடியாதுங்கிறார் ஆண்டவர். அவன்கிட்ட ரகசியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. பெற்றோருக்கு தெரியாத ரகசியம்லாம் யார் தான் தெரியும்? யார் தான் தெரியும்? என் கையை காமிச்சது இவளுக்கு தான் தெரியும் சொல்லுங்க. யாருக்கு தான் தெரியும்? நண்பர்களுக்கு தான் தெரியும். நண்பன்ட்ட உட்காந்து பேசி பாருங்க, சீக்கிரட் எல்லாம் வெளியே கரண்ட் வந்துடும். ஒய்ஃபுக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, தெரியாது. சீக்கிரட்லாம் எங்கே தான் தெரியும்? நண்பனுக்கு தான் தெரியும். அவர் நண்பருங்க, ஆத்ம நண்பருங்க. நீங்கள் நல்லா அவர்கிட்ட பேசி பாருங்க, அவரால் ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது, முடியாது. அதனால தான் சொன்னார், நான் சோதோம் அழிக்க போகிறேன், அதை அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. ஏய் அப்புறம் வாப்பா, நான் சோதோம் அழிக்க போகிறேன். அப்போவுமே அவன் பேசிக் கான்ட்ராக்ட் பேசிக் போயிடுறான். ஏப்பா 50 பேர் இருந்தால் அழிச்சு போயிடா, 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். அவருக்கு அது என்ன வேலையாது? அழிக்க போகிறேன்னு சொன்னால் அழிச்சிட்டு போக வேண்டியதானே. அவன்கிட்ட பேசுகிறாரு. அவன் 40, அவன் 50, கடைசியில் 10 வரைக்கும் வந்துட்டான். எவ்வளோ குறையிறா பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்காக இறங்கி இறங்கி வராரு. ஏன்னா நண்பன்ட்ட, அதாவது அவன் கூட பேசுறதுக்கு, பேச்சை இழுக்கிறதுக்கு தான் ஆண்டவனுக்கு செய்தாரே தவிர இவன் குறைச்சதுக்காக அவர் இருக்கலை. அவன் அப்படியாவது பேசி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு. நம்ம பேச்சை தொடர்கிறதுக்கு ஒன்று ஒன்றா இழுப்போம்ல, அதே மாதிரி அவர் இழுக்கிறார். அவர்கிட்ட இவன் கேட்குறான், ஆண்டவரே 40 இருந்தால் அவன் அழிச்சுடுறாரு. இவன் பயந்து பயந்து போய் கேட்குறான். ஆனால் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். 10 இருந்தாலும் அவன் இன்னும் குறைச்சா கூட வந்திருப்பார். அவன் 10 நினச்ச உடனே எப்படி விட்டானோ தெரியாது. என்னுடைய கற்பனை 10 நினச்ச உடனே நினைச்சிருப்பான், லோத்து மனைவி, லோத்து பிள்ளை 2 பேர், 4 பேர் ஆச்சு. நீதிமான் சந்ததி, கட்டாயம் நீதிமான் சந்ததி எங்கே தான் போகும்? நீதிமான் சந்ததி தான் கல்யாணம் முடியும். என்ன ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? வேதத்தின்படி சொல்கிறேன், நீதிமான் சந்ததி யார் தான் முடிக்கும்? சரி, அந்த முதல் பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு 2 பேர், 4 2 6. அவங்களுடைய பெற்றோர் கட்டாயம் நீதிமானாக இருந்தால் அடுத்த 2, அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து 10 பேர். அவன் நினச்சது ஒருவேளை அப்படியா இருக்குன்னு தெரியாது, நான் கற்பனை பண்ணுறேன். 10 கட்டாயம் இருக்கும்பா அப்படின்னு நினச்சி தான் விட்டு போயிட்டான். அப்படி இல்லைன்னா கட்டாயம் ஒரு 4 பேருக்காக நினச்சிருப்பான், இறங்கி வந்திருக்கலாம். அவனை 10 பேர். ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவர் பேசுகிறாருங்க. கர்த்தருடைய ரகசிய செயல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் தான் இருக்கும். ஆமாம், வீட்டில் தான் இருக்குங்க. நம்ம தொடர்பு நல்லா இருக்கணும். நான் ஜெபம் பண்ணேன், அம்மானுக்கு ஜெபம் பண்ணிட்டோம். நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுவோங்க. வேணா சுமையை குறைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிடுவோம், சொன்னதுக்காக ஜெபம் பண்ணிடுவோம், நேரத்தை கடத்துறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம், அல்லது காலையில் ஜெபம் பண்ணணும் கட்டாயம் இருந்ததுனால ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். தொடர்பு எப்படி இருக்குது? இதனால் வரை ஆண்டவரோட தொடர்புகள், ஐக்கியம், தேவனோட ஐக்கியம். யார்கிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ, வாலிய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக தேவனோடு கட்டாயம் பேசுங்க. ஆமாம், தொடர்பை ஏற்படுத்தி பேசுங்க, நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படும். இதனால் வரை இல்லாவிட்டால் அந்த மண்மேடு மிச்சமாக இருக்குது, அதை காலி பண்ணுங்க. ஆமாம், கர்த்தருக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மண்மேடு மிச்சம் இருக்கக்கூடாது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இது மாதிரி நிறைய இருக்குது. சரி, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களிலே உங்களுக்கு சொல்ல வேண்டியது காரியங்கள் சொல்லிடுறேன். இந்த வருஷத்தோடு படிப்பு காரியங்களிலே கவனமின்மை இருந்ததெல்லாம் விட்டுட்டு படிப்பிலே கவனம் செலுத்துங்க. ஆமாம், பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒன்று எது தெரியுமா? எது? படி படி எப்பா பாரு, படி படி படின்னு. அது பிள்ளைகளுக்கு. அதே தகப்பன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க அந்த பிள்ளை வருது, டேடி வேலைக்கு போகலையாப்பா, மறுநாள் வருது, என்ன டேடி வேலைக்கு போகலையா, போகல. 4ஆம் நாள் வந்தது, என்னடா நீ இப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகலையா, வேலைக்கு போன கேட்குறேன். நீ வேலைக்கு போனால் நாங்கள் சாப்பிட முடியும், நீ படித்தாதான் நாங்கள் சாப்பிட முடியும், நீ படித்தாதான் நாங்கள், நாளைக்கு நாங்கள் சாப்பிடணும், நீ படிக்கணும்ப்பா, அதுக்கு தான் இன்றைக்கி படிங்கிறோம். என்ன வேலைக்கு போன நீ சொல்கிறியே, நான் வேலைக்கு போனேன், நீ பட்னி, நீ படிக்கலைண்ணா நாளைக்கு நாங்கள் பட்னி, இன்றைக்கே ஒழுங்காக படி.
அப்போ உங்களுக்கு அவருக்கு வேலை எவ்வளோ முக்கியமோ அதுபோல் பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு கட்டாயம் முக்கியம். உங்களுடைய வேலையே இதுதான், கவனம் செலுத்த வேண்டும். இந்த படிக்கிற நேரத்தில் வீணான தொடர்புகள் எல்லாம் துண்டிச்சிருக்கு. இந்த வருஷத்தில் என்னென்ன தொடர்பெல்லாம் இருந்ததோ எல்லாம் துண்டிச்சிருக்கு. கத்திரிக்கோள் போடுங்க. அதனால் வருத்தம் வந்தாலும் சரி, அதனால் பெருவினை வந்தாலும் சரி, அதனால் அந்த வேண்டாத ஆட்கள் போனாலும் போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க. ஆமாம். வேண்டாத தொடர்புகள், வேண்டாத ஐக்கியங்கள், வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ண பார்த்தாங்க, பிள்ளையை பார்த்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். பிள்ளை பிடிச்சாச்சு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிச்சு. போன உடனே அவனுக்கு என்ன முதல்ல யார் எதுதான் பார்க்குறாங்க, எதுதான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியாது, அவங்க சொல்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. இப்போ பொண்ணு, இப்போ நான் தான் பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரியுது. அது பார்த்த உடனே சரி சரி பொண்ணு பார்க்குறோம். அவளுக்கு ஆன் பண்ணவும் தெரியாது, ஆஃப் பண்ணவும் தெரியாது. சரி எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு போட்டு ஒன்று கையை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, அது என்ன செய்யுது, அதை நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணல, பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அந்த பையன் நேராக பொண்ணு எதான் எடுத்தான், அந்த பொண்ணோட பேர் கேட்டால் என்ன கேட்டான், அதை பார்க்குறான். ஃபேஸ்புக் என்ன இருக்குதுன்னு பார்க்குறான், இன்ஸ்டாகிராமில் என்னென்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்னெல்லாமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதே 2 தான். சரி எல்லாம் பட்டு எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு. இந்த பொண்ணு ஏன் அப்படின்னா, அது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற தோற்றம், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதான செயல்பாடுகள் வேண்டான்ட்டான். பொண்ணு தனிப்பட்ட முறை நல்ல பொண்ணு தான் வச்சுக்கோமே. ஆனால் இங்கே இது காமிச்சு கொடுக்குறது, தான் யாருங்கிறத என்ன செய்யுது, காமிச்சு கொடுக்குது. வேண்டான்ட்டு எதுக்கு வார்த்தை, அதெல்லாம் சும்மா தானே, சும்மாவோ கொம்மாவோ போங்கம்மா. அந்த இதிலே இப்படி இருக்குன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து பிள்ளைகிட்ட கேட்டுக்கிறேன், திருமணமாக போகுதுன்னா அல்ல திருமணத்துக்கு முந்தி இருக்கிறீங்கன்னா தயவு செய்து தம்பிமார்களெலாம் கேட்டுக்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் அது இதில் வேண்டாத வைக்காதீங்க, தேவையில்லாத தூக்கிடுங்க தயவு செய்து. புது வருஷத்துலாவது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை காரியங்கள் நல்லா நடக்கணும். ஆமாம். எனக்கு ரொம்ப வருத்தம். அவர்கிட்ட கேட்டால், நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், எனக்கு பிடிக்கலை. ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம் நாங்கள், ரொம்ப வேண்டிய பொண்ணு. அதுவும் இப்படி தான் பார்த்தது. அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எது வந்துடுது, இதில் வந்துடுது. அவன் இருந்த நிலைமை நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ஃபோட்டோக்குள்ளே வரணும். ஃபோட்டோக்குள்ளே அதில் உள்ளது சில காரியங்களை அதுகளே கண்டுபிடிச்சிருதுங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் உண்மையை ஒத்துக்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. வச்சிருக்கிறது தான் விலை கூடின விலை கூடின ஃபோனு. எனக்கு தெரிஞ்சது இந்த பிரசங்கம் பார்க்க யூடியூப் பார்ப்பேன், ஃபேஸ்புக்கு பார்த்தோன்னா இந்த இதை பார்ப்போம். ஏதாவது பிரசங்கம் பார்த்தா ஏதாவது வருவதான்னு பார்த்துட்டு ஏதாவது நேரம் போக்கு லைக் பண்ணும். இதை விட்டு தாண்டி போனால் எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு யாரும் சொல்லித்தான் தெரியும், ஆனால் எப்படி போகணும்னு தெரிய மாட்டேங்க. அதுக்கு பாஸ்வேர்டு கேட்டாங்க, தெரியலை. சும்மாவே பாஸ்வேர்டு மறந்துடுவேன், வேகமாக எழுதுவேன், என் பேரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடும். அந்த லெவலில் இருக்கக்கூடிய இல்லை. நான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணால் அதான் சொல்லுவேன், பையன்ட்டு சொல்லுவேன், பிசாமல் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் போதும். நமக்கு உங்கள் கூட பேசணும், ஆட்கள் கூட பேசணும், ஏன் கூட ஆட்கள் பேசணும், அது போதும். ஒரு மெசேஜ் அனுப்பணும், அனுப்பி. நானும் யோசிக்கிட்டு இருக்கேன், வச்சிருக்கிறது தான் இவ்வளோ பெருசு பிரயோஜனம். எனக்கு நான் சொல்லுவேன், எனக்கு இது வாங்கி கொடுத்து பிரயோஜனமே இல்லாது. ஆனால் இது இல்லாமல் ஆட்கள் எதெல்லாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவோம்லான்னு நினச்சிட்டு இருக்க ஆட்களாக இருக்குது. நல்ல செல்ஃபோன் நல்லா இருங்க, ஆனால் தேவையற்றதை உள்ளே வைக்காதீங்க. ஆமாம். போகிறது செல்ஃபோனுக்குள்ளே போகிறதையும் தேவையில்லாத போயிடாதீங்க, சிக்கிக்கிடுவோம். அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் என்னது, நெட்டு. பேர் தான் சூப்பராக வச்சுருக்கணும். அதுக்கு பேர் என்னது, ஃபேஸ்புக்கு பேர் கிடையாதுங்க. அது ஒரிஜினல் பேர் என்ன பேர் தெரியுமா, சொல்லுங்க. ஒரிஜினல் பேர் என்னது, சாட்டன் ஃபேஸ். அது ஒரிஜினல் பேர் என்னது, சாட்டன் ஃபேஸ்ன்னு பார்த்தா கிறிஸ்தவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் என்ன வச்சான்,
ஃபேஸ்புக்குன்னு பேசுவாங்க. முதல் பேர் சாட்டன் ஃபேஸ் தான். அது பேர் வச்சுருக்காங்கல்ல, பார்க்க தான் ஃபேஸ்புக்கு. இழுத்துருங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு நேரம் நின்று பாருங்கள், வெளியே வர முடியாது. அதுக்கு பேர் வலை. போட்டு வலை பின்னி எடுத்துடும். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் போயிடும். அப்படி நம்மளாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வச்சுருக்கோம். ஆனால் போகாதீங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். நீங்கள் திருமணமாய் குடும்பமாக போனதுக்கப்புறம் 2 பேரும் என்னத்தையா பார்த்துட்டு போங்க. 2 பேரும் எத்தையாவது ஏசிட்டு போங்க, பேசிட்டு போங்க. ஆனால் அதுக்கு முன்னால் வாழ்க்கையில் என்ன செய்யாதுங்க. அப்போ இதனால் வரை நாம் வீணான நேரத்தை இதில் செலவு பண்ணியிருந்தோம்னா, ஆண்டவருக்கு செலவு பண்ணாத நேரம் எப்படி இருக்குது, மிச்சம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சீக்கிரம் காலி பண்ணுறதுக்கு தேவனோடு ஐக்கியத்தை இருப்பாங்க. இதை குறைச்சிக்கும். இதை என்ன செய்வோம், உங்கள் பாடத்துக்கு வைங்க, உங்கள் தேவைக்கு வைங்க, உங்கள் பேச்சுக்கு வச்சுக்கிடுங்க, உங்களோட தொடர்புக்கு வச்சுக்கிடுங்க. ஆனால் வீணானவைகளை இதில் வைக்காதீங்க. ஆமாம், இதில் எல்லாமே இருக்கும். பைபிள் வரைக்கும் இருக்கு. ஏன் இந்த பைபிளை எல்லாரும் பைபிளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கொண்டாங்க, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வீங்க? அதில் பைபிள் மட்டுமா இருக்குது. ஆனால் சார் நாங்கள் செல்ஃபோன்லேயே பைபிள் வச்சுக்கிறோம். அப்படி இருக்கிறீங்க. இங்கே கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாமல் சர்ச்சு நிறைய இருக்கு இல்லையா? கண்ணுக்கு தெரியாமல் தூரமாக இருக்கும். செல்ஃபோன் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கே போகும், திடீர்னு ஒன்று கண் சிமிட்டிட்டு ஒன்று வரும். அப்படி என்ன வரணும், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செய்தி வரும். என்ன செய்தின்னு பார்க்கறதுக்கு மனசு என்ன செய்யும், அதுக்கு போகும், அடுத்து போகும், அடுத்து போகும். பைபிள் வசனம் வேறு எங்கேயோ போயிடும். அதுக்கு தான் பைபிள் சர்ச்சுக்கு வரும்போது இந்த பைபிள் கொண்டு வராதீங்க, இந்த பைபிள் கொண்டு வாங்க. இதனால் வரைக்கும் இந்த பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு இந்த பைபிளை தூக்கி சுமந்து வாங்க. ஆமாம், இந்த பைபிளை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்து குடும்பத்தில் தான் இருந்தாங்க. அப்போலாம் நாங்கள் சர்ச்சுக்குள்ள போகிறதில்லை. சின்ன வயசில் நான் இருந்த வீட்டு பக்கம் செயின்ட் பேட்ரிக் சர்ச்சு, சிஏ சர்ச்சு இருக்கும். பெரிய சர்ச்சு, தூத்துக்குடியில் பெரிய சர்ச்சு. அதுதான் அந்த சர்ச்சில் உள்ள பெண்கள், ஆண்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள்லாம் பைபிள் கொண்டு வரதை பார்ப்பேன். நீங்களாம் எப்படி பைபிள் கொண்டு வர்றீங்க, ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வரீங்க, இதெல்லாம் போட்டு கொண்டு வந்துடும், ஏதாவது பைபிளை கொண்டு வந்துடும், சந்தோஷம். அவங்க சர்ச்சுக்கு நடந்து தான் வருவாங்க. ஏன்னா சர்ச்சு சுற்றி தான் வீடுகள்லாம் நிறைய இருக்கும். வெளியே எடுத்துருந்து வருவாங்க. அப்போ சைக்கிள் தான் வருவாங்க, ரேராக காரில் வருவாங்க. ஆனால் வரும்போது தூர இலையிலேருந்து வரும்போது பைபிள் எப்படி கொண்டு வருவான்னு பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? தோலில் வச்சு கொண்டு வருவாங்கங்க. எப்படி தோலில் வச்சுட்டு கொண்டு வருவாங்க. தோளில் சுமக்கப்பட வேண்டியது வசனம் என்ன செய்கிறாங்க, தோலில் வச்சு தான் பேசிட்டு, பிள்ளைகளாக இருந்தாலும் பையங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் பேசிட்டு வரும்போது தோலில் வச்சுருவாங்க. அதை எனக்கு அன்னைக்கு புரியலை. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே வரும்போது தான் அந்த பைபிளை தோளில் தூக்கி வச்சுட்டு அருமை அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாவதாக. நீங்கள் இந்த பைபிளை சர்ச்சில் திறக்காதீங்க. இந்த பைபிளை சர்ச்சில் ஏதோ தேவைக்கு 2 பேர் உட்காந்துருக்கோம், வசனம் கண்டுபிடிக்க முடியல, இதை கண்டுபிடிங்கன்னு கேட்டால் அதுக்கு வேறு விஷயம். ஆனால் சர்ச்சுக்கு இந்த பைபிள் என்ன செய்யாதீங்க. இது நாள் வரைக்கும் கொண்டு வந்துருந்தீங்கன்னா மாற்றிட்டு இந்த புது வருஷத்தில் புது பைபிள், நல்ல விலை கூடின பைபிளாக புது பைபிளை வாங்கி சர்ச்சுக்கு அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரணும். ஆமாம், நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகணும். இதை வந்து நமக்கு தேவையானதுக்கானு சொல்கிறேன், இது பிரசங்கமானு சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். இதனால் வரை என்னெல்லாம் தேவையற்றது செய்திருக்கிறோமோ அதெல்லாம் குப்பையை எரிச்சிட்டு தேவையானது செய்த மிச்சமாக இருப்பது எல்லாம் இன்றைக்கி உட்காந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து வெட்டி எடுத்து எல்லாம் காலி பண்ணுவோம். ஆமாம், எல்லாம் காலி நிறைய இருக்குது, எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய காரியத்தில் நாம் செய்ய வேண்டும். ஆலயத்தெல்லாம் இந்த ஆலயம் ஏன் ஆலயம் கிடையாது. ஆனால் ஆலயத்தை நான் வரேன், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் இதை ஏன் சர்ச்சுன்னு நிச்சய மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லலாம், இது யார் சர்ச்சு, யார் சர்ச்சு? நீங்கள் வெளியூர் போனால் தான் உண்டு. ஆனால் என்னை வெளியூர் அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் எங்களுக்கு உரிமை பாராட்டதை விட இதை உரிமை பாராட்ட இடம் யார் தான்? உங்கள் சர்ச்சு. ஆனால் நானும் சொல்லிக்குவேன், நம்ம சர்ச்சுன்னு சொல்லிக்குவேன், நான் உரிமையாக சொல்லிக்கணும். ஆனால் என்னுடைய விருப்பம்லாம் என்னென்னா, ஆலயத்தை பார்த்தா நல்லா இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மேட்ச் பண்ணிக்கிட்டு எல்லாம் செய்யணும். பணம் செலவு பண்ணு, ஏன் சாப்பாட்டு காசு நிறைய போட்டுருவாங்க, கவலைலாம் பட மாட்டேன். ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு என்ன, எனக்குள்ள சம்பள காசுன்னா எனக்கு சம்பளம் உண்டு,
நம்மளுக்கு அதை அப்படியே போட்டுரும் பேசாமல். அவங்கப்பா கிடைக்கிறதுலாம் ஆலயத்தில் கொண்டு போட்டுறீங்களா, கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் கொடுங்க அப்படிமா. ஆலயத்துக்கு போடுறோன்னா எவ்வளோ கவலைப்படுறதில்ல. ஏன் அப்படின்னா நான் நேசிக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தையும் நேசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஆலயத்தை நேசிக்கணுங்க. ஏதோ வருவதற்கு போவதற்கு ஆலயம் இல்லை, இது நம்முடைய தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாசஸ்தலம். இந்த இடம் கர்த்தருடைய இடம், தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம், தேவனோடு கூட உறவு, தேவனோடு ஐக்கியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம், தேவ பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கணும். ஆமாம், பார்க்க நல்லா இருக்கணும். அப்படி பார்த்து பார்த்து செய்யணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதெல்லாம் செய்யும்போது ஒரு சொன்னார், பாஸ்டர் ஏசியா ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய 20 வருஷம் இருக்கும், அதனால் ஏசியா மாற்றுங்க, முதல் ஏசி வாங்கி தரேனாரு. நான் ஒரு ஆள் வாங்காமல் விட்டுட்டேன். அன்றைக்கே வாங்கி வச்சுருக்கணும். சரி கொடுங்க அப்படின்னு. அப்போ 25, அப்போ 25,000 ரூபா தாரம் பாஸ்டர், நீங்கள் ஏசி வாங்கிடுங்கன்னாரு. நான் வாங்கி வச்சுருந்தா கூட இன்றைக்கி என்ன செய்யலாம், அது பேசாமல் போட்டு அதை வச்சுருந்து வாங்கியிருக்கலாம். நான் ஏசி ஆக்கிறதுக்கு ஏசிக்கு இவ்வளோ ஆகுமே, என்ன செய்ய போகிறோம் அப்படி ஏசி ஆக்கணுங்கிற நினைவு வந்தது. எதுக்குன்னா நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும். நல்ல நம்முடைய ஸ்டாண்டர்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூடுவது போல உலக ரீதியாக என்ன செய்யணும், கூடணும். கணக்கு பார்த்தோன்னா புடச்சி எடுத்தாலும் ஒரு ஹோம்ஒர்க் தான் வரும். புடச்சி எடுத்தாலும் எவ்வளோ தான் வரும். எனக்கு அன்றாட நம்முடைய தேவை என்னவோ அதுதான் வரும். ஆனால் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, பட்டினி கிடக்க மாட்டோம் அது புடச்சி எடுத்தாலும். அப்போ ஆர்டர் சொன்னேன், என்ன பண்ணேன், நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏசி வாங்கிக்கணும். நான் நினச்சேன் ஏசின்னு சொன்னோன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் அப்படி இப்படின்னு நினச்சி வாங்கி போட்டோன்னே எல்லாம் பார்த்தாங்க. சரி முடிஞ்சது, வாங்கி போட்டால பாஸ்டர். அப்போ தான் யோசனை பண்ணேன், ஒருத்தட்டியா பிடுங்கிருக்கலாமா காசு, சும்மா நாமளே வாங்கி போட்ட பேசாங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா உங்களுக்காக வாங்கி போடல, நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டு கூடணும். சும்மாவே இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு, பணக்கார சர்ச்சு. பார்க்க தான் அப்படி பணம் சொன்னேன். புடச்சி எடுத்தாலும் எவ்வளோ தான் வருது, ஒரு ஓமர் தான் வருது. அவனுக்கு என்ன தெரியும், நாம் புடைக்கிறது என்ன தெரியும், குனிஞ்சு நிமிர்ந்து எடுத்து அள்ளி கொண்டு வந்து புடச்சி எடுக்க அவனுக்கு என்ன தெரியும். ஆனாலும் குறைவில்லாமல் போயிட்டுருக்கு. ஆமாம், குறைவில்லை. ஒருத்தர் போய் கொடுக்கலன்னு வருத்தப்படலை, இங்கே கொடுக்காட்டாலும் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் வாங்கி பண்ணதுனால குறைஞ்சி போயிட்டோமா. புடச்சி எடுக்கும்போது வரும் ஓமர் அளவு, நம்ம அளவு வராது, அவர் அளவு வந்துடும், அவர் அளவு வரும். அப்போ ஆலயத்தை பார்க்கணும், என்ன குறைவு, என்ன செய்யலாம், அப்படி செய்யணும். இதனால் வரைக்கும் ஆலயத்தை செய்யலை அப்படின்னா செய்கிறதுக்கு நம்முடைய புது வருஷத்தில் மனதில் வைக்கணும். என்ன செய்யலாம் ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லும். அவர் சொல்லுவாருங்க. ஆமாம், பாஸ்டர் நைஸாக கேட்குறாரியா, நான் கேட்கலை, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் செய்ய வேண்டியது கட்டாயம் செய்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நமக்கு வேலை பார்க்குறதுலாம் இருந்தால் போன வருஷம் இப்படி தான் வேலை பார்த்துருக்குது, இதே நேரம் தான் எல்லாம் வேலை பார்த்தது தான். பிரகாஷ் கூப்பிட்டேன், இந்த இடம் ஸ்டேஜ் மட்டும்தான் உயரமாக இருக்கும், ஏறி இறங்கணும். ஒரு நேரம் பாசமாக ஏறி இறங்கும் போதே ஏன் மேலே விழுந்து இன்னும் நசுக்கி சட்னி ஆக்கிடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பார்த்து நானே ஏறும்போது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தான் ஏற வேண்டியது. பார்த்தேன், அவன்கிட்ட கேட்டேன், வேலை செய்யிட்டு இருந்தான், ஒன்றாக்குன்னா எவ்வளோ உனக்கு முடியுமா, இன்னைக்கு ஒரே நாளில் முடியுமான்னே. வாங்கி கொடுங்க செய்கிறேன்னா 24 மணி நேரம் இங்கேயே உட்காந்து எல்லாம் பண்ணி சமமாகிட்டோம். என் வாங்க என்ன செய்யணும்னு விரும்பணும்னா அதை செய்துடும். ஏன் நான் யார்ட்டையும் எதிர்பார்க்கறது, யார்ட்டையும் கேட்கறதில்லை, என் கர்த்தருக்கு நான் செய்யணும். ஆண்டவருடைய வசனம் என்ன, 16 சங்கீதம் சொல்லுவது, எனக்கு நீர் கொடுக்கறதான சுதந்திரம், ஆசீர்வாதங்கள், சொத்துக்கள், ஐஸ்வர்யம் எனக்கே உரியதாயிராமல் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் முழு பிரியம் வைத்திருக்க மகாத்துமாக்களுக்கும் என் தேவாதி தேவனுக்கு தான் உரியதே தவிர வேறு யாருக்கு உரியதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிச்சம் ஒன்று இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடாது, உலக ரீதியாக மிச்சம் இருக்கணும். ரெண்டு நீ ப்ராப்ளம் இருக்குன்னா இன்றைக்கி ஆர்டர் சொல்லுவோம், புது வருஷத்தில் ஆகிடும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாளிகை ஆகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆலயமாக்கணும், உலக வாழ்க்கை மாளிகை ஆக்கணும். மிச்சம் இருக்க வேண்டியதில் மிச்சம் இருக்கணும், இருக்கக்கூடாதவைகளில் மிச்சம் இருக்கக்கூடாது. ஆமாம், எங்களுக்கு பலன் தாரோம், நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம், பலன் தாரோம், மாளிகையை கட்டுவோம். ஆமாம்,
நம்ம எல்லாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுமா. எதெல்லாம் தேவையோ தேவையில்லையோ கலப்பானது, நீங்கள் எதை வேணுமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மிச்சம் என்ற ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது. எவைகளெல்லாம் குறைவு இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்ய ஆண்டோட கேட்பேன். ஆண்டவரே சரி செய்யும் ஐயா, சரி செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் சமுத்திரத்தை தாழ்த்தி கொடுப்போமா. மிச்சம் மண்மேடு மிச்சமாக இருக்கிறது. ஒன்று ஒன்றா நம்ம மனதில் இப்போ ஜெபம் என்ற மண்மேடு, வாக்கு தத்துவம் பண்ணினோமே, பொறுத்தலை பண்ணினோமே, அந்த மண்மேடு ஜெபிப்போம் என்று சொன்னோம், உபவாசிப்போம் என்று சொன்னோம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம்னு சொன்னோம், ஆண்டவர் பற்றி அறிவிப்போம்னு சொன்னோம். இந்த வருஷத்தை தொடங்கும் போது எப்படியாயிலும் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்துடுவோன்னு சொன்னோம். பேப்பர் இவ்வளோ இருக்குது, 10ல் 1 கூட வரல. எழுதி கொடுத்த பேப்பர் இருக்குது, நீங்கள் எழுதி கொடுத்த நபருடைய பேர் இருக்குது, ஜெர்மனியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே வரும் வருஷத்தில் நாங்கள் நல்ல ஆத்தும ஆதாய பணியாளராக இருக்கணும். இதனால் வரை ஆண்டவர் பற்றி சொல்லலைப்பா, இனி வர நாட்கள் நாங்கள் சொல்லுவோம். வாலிப பிள்ளைகள் உங்களோடு இருக்க வாலிப தங்குமார்கள் இங்கே கொண்டு வரணும். நல்ல ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். பெற்றோர் நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். ஆத்தும ஆதாய பணி நம்மகிட்ட இருக்கணும். அந்த பணி மிச்சமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டிய ஒரு குடும்பம் மிச்சமாக இருக்குது. அந்த மிச்சமாக இருக்கிற குடும்பத்தை இந்த 2 நாளில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்தில் கொண்டு வந்துடுவோம். ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் ஐயா, எப்படியா எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உபவாசம் ஜெபம்னு சொன்னோம், செய்யலை. ஆனாலும் நாளைக்காவது ஒரு நேரத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உபவாசம் இருக்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அந்த மிச்சமானதை எல்லாம் கரைத்து விடுவோம். ஆண்டவர் நமக்கு மாளிகையாக்கி அந்த மாளிகையின் ஆசீர்வாதங்களை மிச்சப்படுத்துவாராக. ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்டீவன் ஜெபிக்க பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாளாகிய இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, மண்மேடுகள் எங்கள் வாழ்க்கையிலே அநேகம் குவிந்து காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே அப்பா, கடுகளவு விசுவாசம் இருந்திருந்தால் மலை போல் இருக்கிற அந்த மண்மேடுகள் எல்லாம் கரைந்து போயிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பதறி பேசின காரியங்கள் ஆண்டவரே, நிர்விசாரமாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவனே அப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் புறப்படுவதற்கு முன்பதாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அவிசுவாசமாக இருந்தோமோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நிர்விசாரமாக இருந்தோமோ, எதன் நிமித்தமாக எங்கள் மண்மேடுகள் எல்லாம் இன்னும் கரையப்படாமல் அப்படியே இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் தேவனே சுட்டரிக்கப்பட தேவ சமூகத்திலே, பலிபீடத்திலே எங்களுக்கு தேவனே அப்பா வேண்டாத காரியங்கள், பலவீனங்கள், எங்கள் தேவனே அப்பா எங்கள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட பலிபீடத்திலே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளங்கள் எல்லாம் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, மண்மேடுகள் எல்லாம் கரைக்கப்படட்டும் ஆண்டவரே, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படட்டும் ஆண்டவரே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே தேவனே கோணலானவைகள் எல்லாம் நேராக்கி ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்குள்ளே நாங்கள் தேவனே உற்சாகமாய் தொடர்ந்து ஓட வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வருஷத்தை முடிக்கும் போது போதகர் சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் மண்மேடுகள் எல்லாம் கரையப்பட்டிருக்கணும் ஆண்டவரே, மீதம் வைக்கப்படாதபடிக்கு கரையப்பட்டிருக்கணும். அதே நேரத்தில் எங்கள் பொருளாதாரத்திலே, எங்கள் சுக பலன் ஆரோக்கியத்திலே மீதம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி மண்டாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசைப்பராக வாழ்த்தி சொல்லப்படி கேட்கிறேன். பிரைஸ் சொல்கிறேன். மாலை கூட்டத்துக்கு வரும்படி கேட்கிறேன். பிரைஸ்.
ஒரு சின்ன 24 hours ப்ரேயர் இருக்குது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் ஜெபம் ஆரம்பிக்கப்படும். நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.